தேர்தலுக்கு காசு கொடுக்கறாங்க, தேர்தலுக்கு காசு வாங்குறாங்க, தேர்தலுக்கு ஆராத்தி எடுக்கும் போது நைசா காசு கொடுக்கறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் வெளியே வருது, காணொலிகளும் வெளியே வருது. இந்த ஆர்த்தி எடுக்கும் போது பணம் கொடுத்த கோமாளியார், விரோத போய்க்கு கடைபிடித்திருக்கக்கூடிய மதவாதத்தை கையில் எடுத்திருக்கக்கூடிய அண்ணாமலை அவர் சொன்னாரு. அண்ணாமலை, இந்த அண்ணாமலை ஒத்த ரூபாய் கொடுக்க மாட்டேன்னு இந்த கபடநாடு பேச்சு பேசியது யார்? திமுகவா? இல்லையே, அண்ணாமலை தானே. ஒத்த ரூபாய் கொடுக்காத அண்ணாமலை எதற்காக பணத்தை கொடுத்தார்? ஆனா அண்ணாமலை இன்னைக்கு சொல்றேன், ஓட்டுக்கு 1 ரூபாய் அண்ணாமலை கொடுக்க மாட்டேன். பாருங்க, அடுத்த 40 நாள் பாருங்க, ஓட்டுக்கு 1 ரூபாய் கிடையாது. அவர் எல்லாரும் முன்னாடி தானே ஆரத்திக்கு காசு கொடுத்தாரு, வேற எந்த கட்சிக்காரங்களும் எந்த இதுக்குமே காசு கொடுக்கலையா? யார் கொடுத்தது? திமுக கொடுத்திருக்கிறது. ஆர்த்தி எடுக்கின்ற போது பணத்தை கருத்து நிறைய பேர் பேசும்போது என்ன சொல்றாங்கன்னா, திமுக மேல மக்கள் பயங்கர கோவத்துல இருக்காங்க. நிறைய விஷயம் திமுக மக்களுக்கு பண்றேன்னு பண்ணல, திமுக மக்களுக்கு பணம் கொடுக்கறேன் 1000 ரூபாய் கொடுக்கறதுல சரியா இல்ல, மக்களுக்கு போய் சேரல, மது ஒழிப்பு அது எதுவுமே பண்ணல, படிப்புக்கு எதுவும் பண்ணல, கடன் ரத்து பண்ணல, எந்த விஷயமே மக்களுக்கு சரியா போகல. வெள்ளத்துல மக்கள் கஷ்டப்படும் போது திமுக திரும்பி கூட பார்க்கல, மக்கள் தண்ணியில கடந்து கஷ்டப்பட்டாங்க. திமுக என்ன பண்ணுச்சு? திமுகக்கு நாங்க அவங்க எப்படி ஓட்டு போடுவாங்கன்னு கேள்வி கேட்கறாங்க. சீமான் அவர்கள் கூட்டணிக்கு வந்தாலும் வராவிட்டாலும் மக்கள் அவரை தனிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். தகுதி திட்ட வேலைகள், அவருடைய தில்லுமுள்ள வேலைகள், அவருடைய நாடகவாதி அத்தனையும் தமிழ்நாட்டு மக்கள் குறிப்பாக அவர் பின்னால் சென்ற அப்பாவியில் புரிந்து கொண்டார்கள். அவர் பண்ண ஒரு நாடகம் சொல்லுங்களேன், நாடகம் பண்ணி என்ன அவர் கைப்பற்றி என்ன வச்சிருக்கிறாரு சொல்லுங்க. அவரை சுத்தி இருக்க எளிய மக்கள் என்ன வச்சிருக்காங்க? எந்த மன்னார்காட்டிக்கு சீமான் அந்த சாத்தான் பிள்ளை சொல்லக்கூடிய அந்த சிறுபான்மை மக்களிடம் வாக்கு என கலிகளை எதை வைத்து கேட்டார்? இது கேவலம், வெக்க தூக்கு தொங்க வேண்டாம் சீமான். அவர் ஒரு தடவை கூட சொல்லிருக்கலாங்க. நீங்க எத்தனை தடவை சொல்லிட்டீங்க தெரியுமா? சாத்தானின் பிள்ளைகள், சாத்தானின் பிள்ளைகள். இப்ப நீங்க தான் நிறைய தடவை சொல்லிட்டீங்க. உங்களுக்கு குடுத்திடுறேன். அப்புறம் பார்வையில சொல்லுவாங்க, அவர் ஒரு முறை தான் குத்தினார், விட்டு நீங்க விட்டுருங்களா? என்ன நெறியாளரை கத்தி எடுத்து குத்திடுவீங்களா நீங்க? வணக்கம் அண்ணா. வணக்கம். தேர்தல் நெருங்கிருச்சு, இன்னும் 15 நாள் தான் இருக்கு. தேர்தலுக்கு காசு கொடுக்கறாங்க, தேர்தலுக்கு காசு வாங்குறாங்க, தேர்தலுக்கு ஆராத்தி எடுக்கும் போது நைசா காசு கொடுக்கறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் வெளியே வருது, காணொலிகளும் வெளியே வருது. நீங்க எப்படி பாக்குறீங்க? ஆனா நீங்க எவ்வளோ அழகா மடம் மாத்துறீங்க பாருங்க. சொல்லுங்க. அதாவது தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் அந்த ஆர்த்தி எடுக்கின்ற போதோ இல்ல மற்ற விவகாரங்களில் போதோ பணத்தை கொடுத்த காணொலிகளை பார்த்திருந்தால் திமுக என்று தடால் அடிக தலையில் அடித்தது போன்று இந்நேரம் அந்த கட்சியை பற்றி நீங்க பேசியிருப்பீர்கள். ஆனால் இந்த ஆர்த்தி எடுக்கும் போது பணம் கொடுத்த கோமாளி யார்? மக்கள் விரோத போய்க்கு கடைபிடித்திருக்கக்கூடிய மதவாதத்தை கையில் எடுத்திருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்கள். நியாயமாக அந்த அண்ணாமலை தான் அந்த பணத்தை கொடுத்தார் என்று நீங்கள் நியாயமத்தில் கேள்வி கேட்கக்கூடிய இடத்துல ஏன் அந்த பெயரை உச்சரிக்கிறீங்க? வேற யாருமே காசு கொடுக்கலையா? அவர் எல்லாரும் முன்னாடி தானே ஆரத்திக்கு காசு கொடுத்தாரு, வேற எந்த கட்சிக்காரங்களும் எந்த இதுக்குமே காசு கொடுக்கலையா? யார் கொடுத்தது? திமுக கொடுத்திருக்கிறது. ஆர்த்தி எடுக்கின்ற போது பணத்தை ஆரத்தி எடுக்கும் போது கொடுக்கல, வேற எப்பயும் காசு கொடுக்க மாட்டாங்களா? ஆகவே அண்ணாமலை போன்றவர்கள் இது மட்டுமல்ல சொன்னாரு. அண்ணாமலை, இந்த அண்ணாமலை ஒத்த ரூபாய் கொடுக்க மாட்டேன்னு அண்ணன், நான் ஒத்த ரூபாய் பணத்தை கொடுக்க மாட்டேன். இந்த கபடநாடு பேச்சு பேசியது யார்? திமுகவா? இல்லையே, அண்ணாமலை தானே. ஒத்த ரூபாய் கொடுக்காத அண்ணாமலை எதற்காக பணத்தை கொடுத்தார்? அப்போது அண்ணாமலை, நான் திருந்து கூடிய நபர் நான் அல்ல, அந்த தவறுக்கு வருந்து கூடிய நபர் நான் அல்ல, நான் தொடர்ந்து பொய்யும் பொருட்டை மட்டுமே பேசுவேன், அதற்கான பத்திரத்தை நான் மட்டுமே பாக்கெட்டில் வைத்திருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய அண்ணாமலை பேச்சு நம்பி கோயம்புத்தூர் மக்கள் வாக்களிப்பார்களா? இல்ல, அழிக்க மாட்டாங்களா? எப்படி கொடு? கோயம்புத்தூர் மக்கள் 1% கீழாகத்தான் பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்களிப்பார்கள், வெறும் 1% கீழாக. மேலும் அதற்கு மேல் வாக்கு வங்கி ஒரு 0.5% 1% கூடினால் அப்பாவி இந்துக்கள் விவரம் தெரியாமல் அவர்கள் ஒரு சாரார் பதிவிடுவார்கள். அந்த கூட்டணி கட்சிகள் என்று சொல்லக்கூடிய சிறிய கட்சிகள் தான் இருக்கிறது. தமிழக பாஜக சொல்லிக் கொள்ளும்படி பெரிய கட்சிகள் எதுவும் வளர்ந்து வருகிறது. பாஜக அப்படி சொல்றாங்க. வளர்ந்து வருகிறதா அல்லது நெளிந்து வருகிறதா, வளைந்தே வருகிறதா என்று தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்றாக தெரியும். இன்னைக்கு பாஜக கட்சி எதில் வளர்ந்திருக்கிறது? மதவாதத்தை கையில் எடுத்து மக்களை பிரித்தாலும் சூழ்ச்சியில் வெற்றி பெற வேண்டும், அதில் வளர்ந்திருக்கிறது. பொய்யும் பொருட்கள் தமிழ்நாட்டினுடைய பாஜக பேச வேண்டும், அதில் வளர்ந்திருக்கிறது. இந்திய மக்களை
கூறு போட்டு இந்திய நாட்டோட சொத்தை சூறையாட வேண்டும் அதில் வளர்ந்திருக்கிறது. அதில் தமிழ்நாட்டோட மேனேஜராக இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்கள் தமிழ்நாட்டோட மேனேஜராக இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்கள் தொடர்ந்து இந்த மக்களிடம் பொய்யும் பொருட்டும் பேசி மத கலவரத்தை, இன கலவரத்தை, மொழி கலவரத்தை எப்படி ஏற்படுத்த வேண்டும் என்று வியூகத்தை வகுப்பதிலே பாஜக முன்னிலை வகிக்கிறது. இப்போது சொல்லுங்கள், எங்கே பாஜக வளர்ந்திருக்கிறது? வளர்ந்திருக்கிற பாஜக எதை நோக்கி வளர்ச்சி அடைந்திருக்கிறது? இது மக்களுக்கான வளர்ச்சி. நான் சொல்லக்கூடிய இந்த பட்டி இது தமிழக மக்களுக்கான வளர்ச்சி. வேற எந்த கட்சி மக்களுக்கான வளர்ச்சி என்ன பண்ணிருக்காங்க? மக்களுக்கான கட்சி தொடர்ந்து 50 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழகத்துல திராவிட கட்சிகள் மட்டும்தான் இந்த மக்களுக்கான கட்சியை ஒண்ணுமே பண்ணல. திராவிட மக்கள் கோபத்துல அதுவும் அந்த திராவிட கட்சியில முதன்மையான இருக்கக்கூடிய சமூக நீதி போட்டி பாதக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் தான் முதன்மையான கட்சியாக இருக்கிறது. இதுதான் உண்மை. ஆனால் இவர்கள் கோமாளிகள் என்ன சொல்லுகிறார்கள்? 50 ஆண்டு காலம் காங்கிரஸ் என்ன செய்தது? அங்கே ஒரு வசனம். தமிழகத்தில் இருக்கிற கோமாளிகள் என்ன? காங்கிரஸ்ல இருந்து தானே சார் நிறைய பேர் வெளியே போயிருக்காங்க. இப்ப கூட ஒரு லேடி விஜயதாரணி அவர்கள் காங்கிரஸ் எங்களுக்கு ஒண்ணுமே பண்ணலன்னு சொல்லிதான் வெளியே போய் பிஜேபியில ஜாயின் பண்ணி. அதுவெல்லாம் ஒரு அப்பட்டமான ஒரு பேச்சு. காங்கிரஸ் என்ன பண்ணியது என்று சொல்லக்கூடிய விஜயதாரணி அவர்கள் 3 முறை காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற செய்து அழகு பார்த்திருக்கிறது. சரி, இப்படி ஒரு அபாண்டமாக 3 முறை சட்டமன்ற பதவியை அனுபவித்து விட்டு காங்கிரஸ் என்ன செய்தது என்று சொல்லுவதிலே அவர்கள் எந்த உள்நோக்கம் இருக்கிறது? அப்புறம் அழிவுப்பாதை நோக்கி செல்லக்கூடிய விஜயதாரணி அவர்கள் அரசியல சொல்லுகிறேன். நீங்கள் வேற எதாவது முடிச்சு போட்டு சொல்லிவிடாது. சரி, ஓகே. அப்ப அரசியல அழிவுப்பாதை நோக்கி செல்லக்கூடிய விஜயதாரணி அவர்களுடைய பேச்செல்லாம் நாம் பேச ஆரம்பித்தால் இது மக்கள் ரசிக்க மாட்டார். ஏனென்றால் அந்த அளவுக்கு கீழ்த்தரமாக அங்கே அத்தனை பதவிகளை அனுபவித்து விட்டு அங்கே பாஜக சேர்ந்து இருக்கிறார். ஆகவே பிஜேபி நோக்கி தானே போறாங்க. சேர்றவங்க பிஜேபி அனைவரும் என்று சொல்வதை விட இந்த சமூக நீதி குரல் கொடுக்க முடியாது என்று அந்த நிலைப்பாட்டில் இருப்பவர்கள், மக்களை பிளவுபடுத்த வேண்டும் ஆசைப்படுபவர்கள், முற்றிலும் இந்த மக்களுக்கான விரோத போக்கை கையில் எடுக்கக்கூடிய அந்த குறிப்பிட்ட நபர்கள் மட்டும்தான் பாஜக நோக்கி செல்கிறார்கள். அனைவரும் சமூக நீதி தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கூடிய திமுக நோக்கி செல்கிறார்கள், அல்லது திமுக தோழமை கட்சிகளை நோக்கி செல்கிறார்கள். அதிகமா திமுக தான் இருக்கு. வெற்றி சதவீதம் அதிகமா எல்லா கருத்து கணிப்புகளிலும் பார்த்தா திமுகவுக்கு தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. திமுகவுக்கு அடுத்து யாரு வருவா? அதிமுக தான் வரும் கண்டிப்பா. ஆமா, தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 40 தொகுதிகளிலும் பாண்டிச்சேரி, தமிழகம் 40 தொகுதிகளிலும் திராவிட முன்னேற்ற கழகம் தோழமை கட்சிகளை மட்டுமே மாபெரும் வெற்றி கனியை பறிப்பதற்கான மக்கள் வாய்ப்புகள். ஒருவேளை வரலன்னா அதிகமா வரலன்னா அந்த 40ல ஏதாவது ஒண்ணு குறைஞ்சிச்சு. ஆகவே 40 தொகுதிகளின் வெற்றி என்பது தமிழ்நாட்டு மக்களால், இந்த தமிழ்நாட்டை நேசிக்கூடிய உறவு முறைகள் தேர்வு செய்யப்பட்ட ஒரு வெற்றி. ஆனா நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, நிறைய கருத்துக்கள் நிறைய பேர் பேசும்போது என்ன சொல்றாங்கன்னா, திமுக மேல மக்கள் பயங்கர கோபத்துல இருக்காங்க. நிறைய விஷயம் திமுக மக்களுக்கு பண்றேன்னு பண்ணல. திமுக மக்களுக்கு பணம் கொடுக்கறேன், 1000 ரூபாய் மேட்டரு, 1000 ரூபாய் கொடுக்கறதுல சரியா எல்லா மக்களுக்கு போய் சேரல. மது ஒழிப்பு அது எதுவுமே பண்ணல. படிப்புக்கு எதுவும் பண்ணல. கடன் ரத்து பண்ணல. எந்த விஷயமே மக்களுக்கு சரியா போகல. வெள்ளத்துல மக்கள் கஷ்டப்படும் போது திமுக திரும்பி கூட பார்க்கல. மக்கள் தண்ணியில கடந்து கஷ்டப்பட்டாங்க. திமுக என்ன பண்ணுச்சு? திமுகக்கு அவங்க எப்படி ஓட்டு போடுவாங்கன்னு கேள்வி கேட்கறாங்க. அப்போது உங்களோட தொடர்பு எங்கே இருக்குன்னு சொன்னால் பாஜக மட்டும்தான் உங்களுடைய தொடர்பு இருப்பதா? பாருங்க, மழை வெள்ளத்தில் 6000 ரூபாய் கொடுத்திருக்கிறது இந்த மத்திய பாஜக அரசு 1 ரூபாய் கொடுத்திருக்கிறதா? நீங்க சொல்லுங்களேன். மழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட இடத்துல 1 ரூபாய் கொடுக்காத இந்த மத்திய பாஜக அரசை எதிர்பார்க்காமல் வெறும் கோரிக்கை மட்டுமே வைத்துவிட்டு தமிழ்நாடு அரசு அனைவருக்கும் 1000 ரூபாய் திமுக ஸ்டிக்கர் ஒட்டி கொடுக்குது அப்படிங்கறது தானே சொல்றாங்க. 6000 ரூபாய் பாஜக கொடுக்கவில்லை, தமிழ்நாடு அரசு தான் கொடுத்தது. உங்களுக்கு தெரியுமா தெரியாதுல? நீங்க சொல்லுங்க உண்மையை. 1 ரூபாய் இந்த மிக்ஜாம் புயலுக்காக மத்திய அரசு கொடுத்ததா? இல்லையே. கொடுக்காத அந்த சூழ்நிலையும் 6000 ரூபாய் குடும்ப அட்டைக்கு கொடுத்திருக்கிறார்கள். மீண்டும் குடும்ப அட்டை இல்லாதவர்களுக்கு மற்ற ஆவணங்களை வைத்து கொடுக்கிறோம் என்று வாக்குறுதி கொடுத்திருக்கால். தேர்தல் வந்து விட்டது. அதற்குள் தேர்தல் முடிந்தவன் நிச்சயமா அந்த 6000 ரூபாய் கொடுப்பார்கள். அப்போது சேவை செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கட்சிகள் மீதே மக்கள் கோபத்தில் இருக்கிறார் என்று சொன்னால், ஒரு சேவை ஒரு மண்ணாக்கட்டை செய்யாத இந்த கேடுகட்ட அதிமுக பாஜக மீது அதிபயங்கர கோபமாக மக்கள் இருப்பதாக தான் நான் பார்க்க வேண்டும். இது ஒரு பக்கம் இருக்க. சீமான் அவர்கள் அவரோட ரோலை கூட்டணி கிடையாது, தனியா தான் நிக்க போறேன் அப்படின்னு சொல்லி கொண்டு போறாரு. அவரை பத்தி சொல்லலாம். அதாவது
சீமான் அவர்கள் கூட்டணிக்கு வந்தாலும் வராவிட்டாலும் மக்கள் அவரை தனிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். எப்படி சொல்றீங்க தனிமைப்படுத்துறாங்க? ஆமா, மக்கள் அவரை தனிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். சீமான் கொக்கரிக்கக்கூடிய ஒரே ஒரு வாசகம் வார்த்தை அல்லது சீமானுக்கு ஆதரவாக பேசக்கூடிய அவருடைய வார்த்தை எதுவாக இருக்கிறது சொன்னால் 30 லட்சம் வாக்கள் பெற்று விட்டார். 30 லட்சம் வாக்கள் பெற்று விட்டால் நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், இந்த அரங்கத்தில் உங்களுக்கு பதிவு செய்கிறேன். ஏற்கனவே பெற்ற 2019 நாடாளுமன்ற தேர்தலிலே சீமான் அவர்கள் பெற்ற அந்த வாக்கு சதவீதத்தை விட குறைவாகத்தான் இந்த தேர்தலில் 2024 அவருடைய தகுதி திட்ட வேலைகள், அவருடைய தில்லுமல்ல வேலைகள், அவருடைய நாடகவாதில் அத்தனையும் தமிழ்நாட்டு மக்கள் குறிப்பாக அவர் பின்னால் சென்ற அப்பாவியில் புரிந்து கொண்டார்கள். நாடகம் சொல்லுங்களேன், நாடகம் பண்ணி என்ன அவர் கைப்பற்றி என்ன வச்சிருக்கிறாரு சொல்லுங்க. அவரை சுத்தி இருக்க எளிய மக்கள் என்ன வச்சிருக்காங்க? இந்த வசனம் எல்லாம் பேசிதான் தமிழ்நாட்டுடைய ஒரு சார இளைஞர் ஏமாட்டினு இந்த எளிய மகன் பிள்ளை, எளிய மண்ணாங்கட்டி பிள்ளை. இதை தவிர இந்த தமிழ்நாட்டுடைய மக்களுக்கு செய்த ஆக்கப்பூர்வமான ஒரு கருத்து இல்லைங்க சொல்லுங்களேன். சீமான் அவர்கள் தான் வந்துட்டு கரெக்டா வந்து பெண்களுக்கு சரியான உரிமை கொடுத்திருக்காரு. எந்த கட்சியில கொடுத்திருக்காங்க சொல்லுங்க? மக்கள் காரி துப்புறாங்க மேடம். என்ன துப்புறாங்க சார்? நீங்கள் 40 20 பெண்களுக்கும் 20 ஆண்களுக்கு என்று வெறும் தொகுதியை பிரித்து கொடுத்து யோகினா எந்த மக்கள் சார் துப்புனாங்க சொல்லுங்க? யோகினா அதாவது நீங்கள் என்ன சொல்லுவீர்கள், சீமானுடைய தனிப்பட்ட நீங்கள் பேசக்கூடாது. அவரோட கொள்கையிலையும் அவரோட வழியிலையும் அவர் சரியா தானே போயிட்டாரு. யாரு கூட இப்ப கூட்டணி சேர, யார்கிட்ட பணம் கேட்க? சீமானுக்கு கொள்கையே வாக்கு பிரித்து குளிர் காய்வதுதான். அதுதான் மிகப்பெரிய கொள்கை. வாக்கு பிரிக்க தான் நினைப்பாங்க. ஒரு போட்டி 4 பேருக்கு போட்டி நடக்குது, நான் உன்னை ஜெயிக்க விட கூடாதுன்னு தானே நினைப்பேன். அந்த வாக்கை என் பக்கம் இழுக்க தானே நினைப்பேன். இதுல என்ன தப்பு இருக்கு? வாக்கு சீமான் அவர்கள் தன் பக்கம் இழுப்பதற்கான உள்நோக்கம் இருக்கிறது. திமுக வாக்கு வங்கி பிரிக்க வேண்டிய என்பதுதான் சீமான் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அஜெண்டா. அதில் தெளிவாக இருப்பதாக திமுக மட்டும் குறி வைக்கல சீமான் அவர்கள், திமுக மட்டும் குறி வைக்கல, பாஜக இருக்கு, அதிமுக இருக்கு, எல்லாமே தானே இருக்கு. சீமானுக்கு சாப்பாடு, முழு உணவு, சோறு சீமானுக்கு திமுக, அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய பொறியில் தான் அதிமுக பாஜக. இதெல்லாம் ஒப்புக்கு பேசக்கூடிய 4 கட்சிகளுமே எனக்கு எதிரி தான் சொல்றாரு. ஐயோ, எதிரி இல்ல, தமிழகத்துல உதிரியே சீமான் தான். இனி வரும் காலங்களில் தெரிந்து கொள்ளுங்கள். சீமான ஒரு அரசியல் கட்சி தலைவராக ஒரு சார இளைஞர் பார்த்தார்கள். இனி அவர்கள் கோமாளியாகத்தான் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த 2026 நாடாளுமன்றத்தில் சீமான் மிகப்பெரிய சவுக்கடி கொடுப்பார். சென்ற ஆட்சியிலே, அதிமுக ஆட்சியில 2011 அம்மையார் ஜெயலலிதா உயிரோடு இருக்கின்ற போது இதே நடிகை விஜயலட்சுமி வந்தவுடன் உடனே அப்போது அவருக்கு ஆதரவாக அதிமுக ஆதரவாக செயல்பட்டார். சரி, ஓகே. திமுகவும் காங்கிரஸை எதிர்த்தார், அந்த வழக்கை தன் மீது பாய்ந்து விடக் கூடாது என்று. அதற்கு பிறகு வந்த எடப்பாடியார் ஆட்சியிலே இதே வழக்கை வைத்துக் கொண்டு எடப்பாடியார் சித்தப்பண்டு திரிந்து கொண்டிருந்தார். இது எப்படி இது கேவலமாக தெரியும் இல்லையா? நான் தனி கட்சி ஆரம்பிக்கிறேன், நான் தனித்து நின்று மக்களோடு கரம் கொடுத்து வெற்றி பெறுவேன் சொல்லக்கூடிய சீமான் அவர்கள் எடப்பாடினா மண்ணாங்கட்டி அங்கே சித்தப்பா ஆகினார். உனக்கு சொல்லுங்களேன், அவரை மட்டும் சித்தப்பான்னு சொல்ல மாட்டாரு. சுத்தி இருக்க எல்லா அண்ணன், தம்பி, மாமா, மச்சான், அப்ப எடப்பாடி அப்படி எல்லாரையும் உறவு வச்சுதான் கூப்பிட்டு. சரிங்க மேடம், அப்போது எடப்பாடி சித்தப்பான்றா உங்களுக்கு சீமானுக்கு இனிக்கிறது, மாமா ஸ்டாலின் என்ற கசக்கிறதா? சொல்லுங்களேன். எதற்கெடுத்தாலும் இவர் சொல்லக்கூடிய பேச்சு திமுக மீது விமர்சனம் வைப்பது. நீங்கள் இது யோக்கியமான ஒரு கட்சியாக சீமானம் நடத்தி கொண்டிருப்பது உண்மை என்று சொன்னால், இஸ்லாமியர்களை வந்தியர்கள் என்று யார் சொன்னது? அரேபிய மதம். நான் சொன்னா அரேபிய மதம் தெளிவா கேட்டீங்களா? ஆமா, தெளிவா கேட்டேன். சரி, உன் மாதிரி கேவலமா மலிவா சீமான் போல நான் கேட்கல. சரி, தெளிவா கேட்டு இருக்கிறேன். கிறிஸ்துவத்தை என்ன சொன்னாரு நீங்க சொல்லுங்க. அப்போது கிறிஸ்தவ மதத்தையும் இஸ்லாமியரை இழிவுபடுத்தி விட்டு இப்போது வெட்கமே இல்லாமல் சாத்தானின் பிள்ளைகள் என்று சொல்லக்கூடிய இந்த கேடு கட்ட சீமான் இதே நேற்று 2 நாட்களுக்கு முன்பாக மேரியில சென்று இஸ்லாமியரோட வாக்கு சேகரிக்கிற வெட்கமாக இல்லையா? அவெல்லாம் சாத்தானே. உங்கள் பார்வைக்கு, மக்கள் பார்வைக்கு அல்ல. எந்த மயிறு மண்ணாங்கட்டிக்கு சீமான் அந்த சாத்தான் பிள்ளைகள் சொல்லக்கூடிய அந்த சிறுபான்மை மக்களிடம் வாக்கு என கலிகளை எதை வைத்து கேட்டார்? இது கேவலம், வெக்க தூக்கு தொங்க வேண்டாம் சீமான். அந்த மக்களை பார்த்த சாத்தான் என்று சொல்லிவிட்டு, சாத்தானி பிள்ளைகள் சொல்லிவிட்டு, ஒரு தடவை தெரியாம ஏதோ ஒரு வார்த்தை, தெரியாமல் அல்ல தெரிந்து இங்க பாருங்க மேடம், நீங்க வேண்டாம் எத்தனை மரமாத்து வேண்டாம் சீமானுக்கு ஆதரவு கேள்வி கேட்டுக்கோங்க. சரி, ஓகே. நான் அது போல சீமானுக்கு பேச அவசியம். அவர் ஒரு தடவை கூட சொல்லிருக்கலாங்க. நீங்க எத்தனை தடவை சொல்லிட்டீங்க தெரியுமா? சாத்தானின் பிள்ளைகள், சாத்தானின் பிள்ளைகள். இப்ப நீங்க தான் நிறைய தடவை சொல்லிட்டீங்க. நான் உங்களுக்கு குத்திடுறேன். அப்புறம் பாருங்க சொல்லுவாங்க, அவர் ஒரு முறை தான் குத்தினார், விட்டு நீங்க விட்டுருங்களா? என்ன அது தவறு இல்லீங்களா? நெறியாளரை கத்தி எடுத்து குத்திடுவீங்களா நீங்க?